ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் காய வச்சு அந்த எண்ணெய் வர மாரி ஆன பின்னாடி மென்று சாப்பிட சொன்னாங்க. அல்லது தேங்காய் எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்க சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆயில் ஸ்கின் சப்போர்ட் வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து க்யூர் பண்ணும். அந்த பிப்பு அரிப்பு இல்லாதவங்க மட்டும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து அது நான் காய வச்சு அது காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால் என்னென்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை உள்ளுக்கு எப்படி கொடுக்கணுங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்து நமக்கு வந்து சிங்க் ஆச்சு. அதாவது தேங்காவை துருவி பால் எடுத்து அந்த பாலை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்ம தோலுக்கு தேவையான மெலனின் கண்டென்ட்டு உருவாக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் வயிறு புண்ணாற்றும். ஓகேங்களா? இந்த தேங்காய் பாலோடைய அற்புத மருந்து வயிறு புண்ணாத்துறது தான். இப்போ 2 in 1 நமக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிடும். வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகணும், உதட்டில் மற்றும் பிற பொறுப்பில் ஒயிட் பேச்சஸ் அதிகமாக பரவும். இப்போ இந்த மெத்தேடு வந்து வயிற்ற புண்ணையும் சரி பண்ணிடும், ப்ளஸ் நமக்கு தேவையான ஆயிலும் ஜென்ரேட் பண்ணிடும் நம்ம பாடிக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பெரியவங்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லதுங்க. ஓகேங்களா? தேங்காய் பால் குடிக்கிறதுங்கிறது எதுவும் ஆபத்தெல்லாம் கிடையாது. சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும் இது ஒரு சிலருக்கு அலர்ஜி தரலாம். ஒரு சில தோல் நோய்க்கு தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தாம்பரை, பிப்பு, அரிப்பு அந்த கேட்டகரிக்கு வரும். ஓகேங்களா? படத்தாம்பரைக்கலாம். மற்றபடி வெண்புலிக்கு வந்து இது ஒரு அற்புதமாக இருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பாரு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து பாருங்கள், தேங்காய் பால் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா? நல்லா தேங்காவில் உள்ள விட்டமின்ஸ் அப்படியே இதில் இறங்கி இருக்குது. மேலே உள்ள சக்கையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோங்க. அந்த சக்கை தான் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும்பாங்க. இப்போ எப்படி நம்ம உருளைக்கிழங்குல மேல் தோல் ஆகாத அதுமாரி இதில் வந்து சக்கை வந்து ஒரு சிலருக்கு ஆகாது. அதை வந்து கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாச்சும் கடலைப்பருப்பி இதுமாரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா?